வணக்கம். காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டுமாம். எந்த கட்டமைப்புமே இல்லை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த காங்கிரஸ் இன்று கட்டெறும்பாக தேய்ந்து போய் நிற்கிறது. அதற்கு காரணம் ஜமீன்தார்கள், தொழிலதிபர்கள் என சீட்டு மட்டும் வாங்கி சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ இடம்பெற்று கொண்டு எந்த கட்சி வேலையும் பார்ப்பதில்லை. தமிழ்நாட்டிலே எளிதிலே ஒரு 20 சீட்டு என்று வாங்கிக் கொள்கிறார்கள். எதற்குத்தான் கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு ஒதுக்குகிறார்கள் என்றும் தெரியவில்லை. யாரும் கட்சியை வளர்ப்பதில்லை. சென்னையில் மட்டும் இருப்பார்கள். சத்தியமூர்த்தி பவனிலே அந்த சொத்துக்களை மூலம் கிடைக்கும் வருமானத்தை பங்கிட்டுக் கொள்வதில் தான் கவனம் செலுத்துகிறார்கள். நிதியமைச்சராக தமிழ்நாட்டிலிருந்து இருந்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். பல்வேறு பதவிகளை பல ஆண்டுகளாக அனுபவித்தாலும் கட்சியை வளர்ப்பதிலே எந்தவித அக்கறையும் காட்டுவதில்லை. மக்கள் நலனுக்காக எந்த போராட்டத்தையும் நடத்துவதில்லை. காங்கிரஸ் அழிந்ததற்கு காரணம் காங்கிரஸ் மட்டுமே தான். அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது செய்த சாதனைகளை வெளிக்கொணர்வதும் இல்லை, அது பற்றி பிரச்சாரம் செய்வதும் இல்லை. இப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்று ஆட்சியில் பங்கு ஏற்கிறது. முதலிலே காங்கிரஸ் கட்சி தனது கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். பிஜேபியை பாருங்கள், எத்தனை தடவை ஒவ்வொரு மத்திய மந்திரியும் வந்து செல்கிறார்கள். இதுவரை யாராவது வருகிறார்களா? இன்னும் தேர்தலுக்கு குறைந்த காலம்தான் இருக்கிறது. இங்கே வந்து கூட்டம் கூட்டுவது, உற்சாகப்படுத்துவது, தொண்டர்களை உற்சாகப்படுத்துவது, இது எதுவுமே கிடையாது. ஆனால் கதர் துண்டு போட்டு, கதர் சட்டையை போட்டுக்கிட்டு சீட்டை மட்டும் வாங்கி 20 சீட்டு வேணும், 50 சீட்டு வேணும், 70 சீட்டு வாங்கணும். எத்தனை சீட்டு வாங்கினாலும் தனியாக நின்னா ஒன்றுமே ஜெயிக்க முடியாது. அதனால் திமுக தைரியமாக நிற்கலாம், தனித்து நிற்கலாம், வெற்றி பெறலாம். இந்த மாதிரி யாரையும் சவாரி செஞ்சு தான் வெற்றி வரணுன்ற அவசியம் இல்லை. திமுக அபார வெற்றி வரும். கூட்டணியை நம்ப வேண்டியதில்லை. மு.க. ஸ்டாலின், உதயநிதி இவங்க யாரையுமே அந்த செந்தில் பாலாஜி வந்தாத்தையும் ஜெயிக்க முடியும், அவர் KKSR வந்தாத்தையும் ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி இதுலேயே வேணாம். அம்மா மாதிரி நம்ம நின்றா ஜெயிப்போம் அப்படின்ற உணர்வோடு நில்லுங்க. யாரையும் நம்பி நிற்க வேணாம். அபார வெற்றி வரும். ஆட்சியை அமைப்பீர்கள். அதனால் நீங்கள் போட்டு கூட்டணி கட்சிகள் பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன கட்சிகளை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2026 திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அடுத்த 6 மாதத்தில் உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவார். இதுவே சத்தியம்.